ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024 நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஹிஸ்டரி கொஸ்டின் எங்கேருந்து கேட்டாங்க அப்படின்ற விஷயத்த ஆதாரத்தோட பார்க்க போறோம். ஸ்கூல் புக்ல தான் கேட்டிருக்காங்க, அது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்றத பேஜ் நம்பர், யூனிட் அப்படின்ற மொத்த டீட்டெயிலோட பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் புக்லையுமே இருக்கு. 6th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 141 இன்னைக்கு அப்டேட் ஆன, அதாவது ரீசெண்டில் அப்டேட் ஆன அந்த புக்கில் இருக்கு. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. பழைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பின் பயன் பற்றி தெரியாதுன்னு இருக்கும், ஆனால் இது ரெண்டுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஷின் எங்கேருந்து எக்ஸாக்டாக எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்தா எடுத்திருக்காங்க. பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ற புத்தகத்துல பேஜ் நம்பர் 13 யூனிட் 1 பேஜ் நம்பர் 13 11th புக்குங்க. இதுல கவனமாக பார்த்தீங்கன்னா விலங்குகளை பழக்கப்படுத்துதல் அப்படின்ற இடத்துல இவங்க இந்த கொஸ்டினை எடுத்திருக்காங்க. ஹரப்பாவில் மேய்ச்சலும் ஒரு முக்கியமான தொழிலாக இருந்தது. செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி உட்பட பறவைகளை வளர்த்தார்கள். எருமை, பன்றி, யானை போன்ற விலங்குகள் குறித்து அறிவும் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் ஹரப்பா பண்பாட்டில் குதிரை இல்லை. ஹரப்பாவில் மாடுகள் செப்பு எனப்பட்டன. ஸோ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதுல ஹரப்பாக்களால் அறியப்படாத விலங்கு எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா குதிரை. அது தெளிவா இந்த இடத்துல இருந்து அந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. நாங்க முன்னாடியே ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கும், எங்க படிக்கணும் அப்படின்றத டீட்டெயில்டா கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க, சரிங்களா? த நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்னோட்டு பொறுத்து கேட்டிருக்காங்க. பீஷ்வானா யாரு, சுர்நாவிஸ் யாரு, நியாதிஸ் யாரு, பண்டிட் ராவுன். இந்த கொஸ்டின் கரெக்டா எங்க இருந்து எடுத்து பார்த்தாங்கன்னா அதிர்ஷ்ட பிரதானின் பொறுப்புகள் அப்படின்றது 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் செகண்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 150 இருக்கு. ஸோ நீங்க போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பீஷ்வான்றது பிரதம அமைச்சர், சரிங்களா? சுர்நாவிஸ் அப்படின்றது செயலாளர், நியாதிஸ் அப்படின்றவர் வந்து தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் அப்படின்றவர் தலைமை அர்ச்சகர். எக்ஸாக்டா டிட்டோவா இந்த கொஸ்டின் இங்க இருந்தா எடுத்திருக்காங்க. ஸோ அப்ப நம்ம மராத்தியர்கள் இதுல இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ நம்ம டீட்டெயில்டா படிக்கணும் அப்படின்றதாங்க விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை எது அப்படின்றது கேட்கிறாங்க. எது வந்து குப்தர் காலத்தோட குடைவரை கோயில் இல்லை? ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா குப்தர்கள் 6th ஸ்டாண்டர்ட்ல 3rd டேர்ம்ல பேஜ் நம்பர் 129 இந்த கொஸ்டின்ஸ் இருக்குங்க. இவங்க குப்தர்களோட இதை பார்ப்போம். குப்தர்களோட கலை கட்டிடக்கலையில இது இன்வால்வ் ஆகுங்க. அவங்களோட குடைவரை கோயில்கள் பார்த்தீங்கன்னா அஜந்தா, எல்லோரா அப்படின்றது வந்து மகாராஷ்டிரால இருக்குங்களா? இது குப்தர் காலத்து குடைவரை கோயில் கரெக்ட். ஓகே, எது இல்லை அப்படின்றதான் கேட்குறாங்க. ஓகே, இங்க பாருங்க, இதெல்லாம் குப்தர் காலத்து குடைவரை கோயில்கள். பாக் மத்திய பிரதேசம் இருக்குங்களா? இருக்கு. உதயகிரி ஒடிஷா இருக்குங்களா? இருக்கு. ஸோ இதெல்லாம் காணப்படுதுங்க. ஸோ அப்போ எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிபண்டா மகாராஷ்டிரா அப்படின்றது. இவங்க ராஷ்டிர கூட்டியர்கள். இந்த கலை கட்டிடக்கலை வந்து ஐகோல் கல்வெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஷ்டிர கூட்டியர்களை வருவாங்க. இந்த கொஸ்டின் கரெக்டாக குப்தர்களில் இந்த சப்ஜெக்ட்ல இருந்தா எடுத்திருக்காங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல 3rd டேர்ம்ல பேஜ் நம்பர் 129. ஸோ நம்ம எப்படி படிக்கணுன்றது தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்றதுக்காக புக்கை விட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்கூல் புக்கை படிச்சா ஒரே அட்டம்ப்ட்ல உங்களால கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தான் பெற்ற வெற்றிகளின் நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் யார் அப்படின்றதுதான் விஷயம். இந்த கொஸ்டின் கரெக்டா எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்ல பேஜ் நம்பர் 193 அப்படின்றதுல பாமினி அரசு, அதாவது விஜயநகர பாமினியும் அப்படின்னு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கும். தான் பெற்ற வெற்றிகளின் நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களை தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்டார். யாரு? அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா, சரிங்களா? ஸோ இதுவும் ஸ்கூல் புக்கு தான். ஓகே, 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற கொஸ்டின்ங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாக்கும் இடையான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான்.
இங்க பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க ஹியூனிபாம் அப்படின்ற ஆவணங்கள் தான் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்துகின்றன. ஸோ ஹியூனிபாம் அப்படின்றதாங்க ஆன்சர். இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கு. எந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் 2வது யூனிட் பண்டைய நாகரிகங்களில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 29ல் இது இன்வால்வ் இருக்கு. ஓகே, நீங்கள் புக்கை படிக்கணும், புக்கில் அந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்றதுக்கான அகைன் அண்ட் அகைன் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரூஃபுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஸ் என்ற நாணயம் பக்கோடா எனப்பட்டது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா விஜயநகரம் 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஆனால் நம்ம ஏன் இங்கே போய் படிக்கணும் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 192ல் இந்த இது இன்வால்வ் ஆகுதுங்க. அதாவது விஜயநகர அரசர்கள் வாரகன் அப்படின்ற குறிப்பிடப்பட்ட தங்க நாணயங்களை அதிக அளவில் வெளியிட்டாங்க. இதை தமிழில் பொன் என்றும் கன்னடத்தில் ஹெரான் கொடுக்குது. இந்த தங்க நாணயங்கள் வெவ்வேறு இந்து தெய்வங்களின் உருவங்களை காளை யானை கண்ணபுர என்ற இதெல்லாம் கொண்டுது. ஸோ இதுதாங்க உங்களுக்கான கொஷின்ஸே. ஓகே, இந்த கோல்டு அப்படின்றது தாங்க மீன். விஜயநகர பேரரசில் அறிமுகமானது என்னது? தங்க நாணயம் அப்படின்றதாங்க விஷயம். இதுதாங்க நீங்க எங்க படிக்கணுன்றதுக்கான மெயின் தீமே இதுதான். ஓகே, 11th ஸ்டாண்டர்ட் புக்ல பேஜ் நம்பர் 192ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் அப்படின்றது வந்து யாருன்னா அதியமான். இது ஆக்சுவலாக அந்த டைமில் நம்மக்கிட்ட நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு வந்ததுங்க. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸில் வருது. ஏதோ ஒரு கொஷினுக்காக நம்ம புக்கை விட்டு வெளியே போயிட வேணாம். நீங்கள் தைரியமாக புக்கை படிங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் ஆகுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தாங்க. இதுவும் மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவங்க கேட்டது அவுட் ஆஃப்ல தான் போய் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரே ஒரு அவுட் ஆஃப் கொஸ்டின் தாங்க. மற்றபடி எல்லாமே கிட்டத்தட்ட புக்கில் இருந்தால் இன்வால்வ் ஆகுது. ஸோ நீங்கள் புக்கை படிங்க, புக்கை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 2022 கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கொஸ்டின் எங்கேருந்து கேட்டாங்கன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.